ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம், அதனால எங்கள் கோயிலில் வந்து நாகருக்கு ஸ்பெஷலாக பூஜை இருக்கும். நாகருக்கு பால் பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பச்சரிசி பால் ஊற்றி சீனி போட்டு இந்த பாயசத்தை காய்ப்பாங்க. அப்படியே பொரியில் நெல்லும் பிறக்கியாச்சு. நெல் தான் அதிகமாக இருக்குது பொரியை விட. எல்லா பிரசாதத்தையும் எடுத்து நாகர்கிட்ட கொண்டு போயாச்சு. நாங்கள் பாலும் மஞ்சளும் கொண்டு போவோம் நாகருக்கு. ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு நாகருக்கு வந்து பாலும் மஞ்சளும் கொடுத்தோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். கல்யாணம் ஆக டிலே ஆனவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு சரியாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காடு சைட்லலாம் இருக்கவங்களுக்கு காம்பவுண்டை சுற்றி பாம்பு கொஞ்சம் கண்ணில் பண்ணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். நல்லபடியாக பூஜைலாம் முடிச்சுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு பாயசம் ஓவரா சாப்பிட்டனால உடனே ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அதை டேலி பண்ணணும் பார்த்தீங்களா. வயசாக வெயிட் போட ஆரம்பிச்சிட்டு வெயிட் போட முட்டி வலிக்க ஆரம்பிச்சிட்டு எம்டி ஸ்டொமக்கில் சுகர் செக் பண்ணி பார்த்தா 110 காட்டுது. பயந்து போய் ஜிம்முக்கு சேர்ந்தாச்சு. அப்படி கடைக்கும் கிளம்பி போயிட்டேன். எங்கள் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் மார்த்தாண்டத்தோட மெயின் மார்க்கெட்டே இருக்குது, காய்கறி மார்க்கெட்டு. இப்போ திறங்கன்னு கொஞ்ச நாளாக ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு கடையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா? இதோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சக்கைக்கு தங்கச்சி இது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா.